ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சொல்லறேன் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, சண்டே என்னோட டே ரொட்டீன் vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. காலையில எப்பவும் போல எழுந்து டீ காய்ச்சி கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு அவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க. நாம அப்படியே காலைல டிஃபன் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். காலையில இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் திருக்கி வச்சுட்டாங்க. ஸோ தேங்காய் சட்னி அரைச்சிட்டு மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அதை எடுத்து தோசை ஊத்திடலாம் அப்படின்னு. மதியத்துக்கு என்ன வாங்க போறேன் அப்படின்னா, வீட்ல ஒரு வாரமா மழை பெஞ்சுட்டே இருந்ததுல எல்லாருக்கும் சளி பிடிச்சிருச்சு. எனக்கே பேச முடியல. காலையில எந்திரிச்சா காத்து மட்டும் தான் வருது வாயில இருந்து. அதனால இன்னைக்கு நண்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு அவங்க கடை திறக்க போயிட்டாங்க. நம்ம டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நண்டு நண்டு பக்கம் போகலாம். அதுக்கிட்டே அரைச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளும் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். படிக்க வைக்கலாம். அதுக்கு இடையிலேயே மாவு எடுத்து வெளியில வச்சுட்டோம். இங்க கொஞ்சம் அதோட சில்னஸ் எல்லாம் குறைஞ்சிடும். நமக்கு தோசை ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த சட்னி அப்படிங்கிறவங்க வதக்கி வச்சுட்டு மாவெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு நம்ம அப்படியே தோசை ஊத்த ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. ஸோ பாத்தீங்களா? ஸோ நண்டு வாங்கியாச்சு. அப்புறம் நண்டை கிளீன் பண்ணிட்டு நம்ம ரசையும் ஊத்திட்டாங்க. தோசை ஊத்திட்டு சட்னி ஊத்தி போயிட்டா சாப்பிடுவாங்க. காலையில டிஃபன் எல்லாரும் முடிச்சிட்டோம். சரி லஞ்சும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாதம் வெள்ளை இருக்குங்க. அப்புறம் ரசத்துக்கு தக்காளி வெட்டிட்டேன். வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அப்படியே ரசத்துக்கு கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரசம் தான் ஊத்தி போறேன்னா அதுக்கு நான் புளியும் கரைச்சி வச்சுட்டேன். புளியும் பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சாச்சு. ஓவரால் இதை முடிச்சுட்டு ரசம் வச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நண்டு தொக்கு பண்ணிடலாம். நண்டு கிரேவி பண்ணிடலாம் சொல்லிட்டு நண்டு கிரேவினா பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்களா, அதனால நண்டு கிரேவி கொஞ்சம் பண்ணிட்டு நண்டு ரசம் முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு லஞ்ச் நமக்கு முடிஞ்சிடும். லாஸ்டா கொஞ்சமா முட்டை வாங்கி அவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிரேவி பண்றதுக்கு கொஞ்சமா நண்டெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி தனியா வச்சுட்டேன். அப்புறம் ரசத்துக்குமே பார்த்தீங்கன்னா, மசாலா எல்லாமே எடுத்து இடிச்சுட்டு பூண்டு, சீரகம், மிளகு, அதோட நண்டு எல்லாமே மொத்தமா இடிச்சுட்டு, அப்படியே தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் நல்லா அது வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி, லைட்டா கொதி வந்ததுக்கப்புறம் ரசத்தையும் அப்படியே இறக்கியாச்சுங்க. அப்புறம் ரசமும் இறக்கி வச்சுட்டேன். சரி கிரேவி பண்ணிடலாம் அப்படின்றதுனால, மறுபடியும் கொஞ்சமா சாம்பார் வெங்காயம் எடுத்து உரிச்சுட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டு, கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, சாதமும் வெந்துட்டு இருந்ததுங்க. ஒரு சைடு சாதமும் வேக வச்சுட்டு, அப்படியே கிரேவி பண்ணிட்டு, ரசமும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க எல்லாம் முடிஞ்சது. நண்டு கிரேவி, அப்புறம் நெக்ஸ்ட் நண்டு ரசம், அதுக்கப்புறம் சாதம் வடிச்சாச்சு. வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ நீங்க இன்னைக்கு உங்க வீட்ல என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. நீங்க ஒரு அம்மா கிரேவியை தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ நான் போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு முடிக்கிறேன். ஓகே பாய். அச்சுமா பாய் சொல்லு.